RPMMV. இப்ப எப்ப ராத்திரி 10 மணி? உன் பேரு எப்ப ராத்திரி 10 மணி? உன் பேரு என்ன? லெங்க்த்தா போகுது. இல்ல கனா படம் முருகேஷ் போடு. அந்த படம் ஃபெயிலியருங்க. எந்த படம் ஃபெயிலியரா இருந்தா நான் ஹிட்லா இருந்தானா? பேரு தானே. தண்ணி ஊத்து அக்கா. தண்ணியும் ஊத்திட்டேன். தண்ணி தெளிச்சாலும் வருது. குட்டி குட்டியா வருது. அந்த குட்டி குட்டிய வச்சு நம்ம பொறிக்க முடியாது போல இருக்கே. குமிஞ்சிட்டு கிடந்தாலும் என்ன பண்ற? அப்பா வாங்க, வணக்கம் அப்பா. எப்படி இருக்கீங்க அப்பா? வணக்கம். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கா? நேரம் நல்லா போதா? ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கேட்டேன், ஃபோன் பண்ணாதானு சாப்பாடு கொடுக்கும்போது வாய்ஸ் போடல தோழர் அப்படின்னு சொன்னாங்க. தம்பி யாரு? ஐயோ, தேவிஷாலு பெரியவங்களா? தம்பியா? என்னோட தம்பி வேலைக்கு போல. அவங்களுக்கு மருமக இருக்குடா. அவங்களும் அவங்க மருமக தான் வீடியோ போடுவாங்க. தேவி அவங்க, ஷாலு அவங்க மருமக. நலமறி ஆவல். நல்லா இருக்கேன் அப்பா. நான் கஷ்டப்பட்டு உங்க அண்ணன் தான் கஷ்டப்பட்டு போட்டாங்க தங்கமயிலு. ஆமா, அவங்க பொறுமையா புளியாம கடகடான்னு புழிஞ்சிட்டாங்களா, அதனால ஒரே ஈவனா இல்லாம மேடும் பள்ளமுமா போயிடுச்சா. ஏதாவது தேராது போல இருக்குடா. கஷ்டப்பட்டதுக்காக கொஞ்சம் எடுப்புமேனு எடுக்கிறேன். வத்தல் ஒரு டிசைன் மாதிரி போச்சு. மீண்டும் வணக்கம். முருகேஷ் தொல்லை சொல்லியிருக்காங்க. ராஜாஜி, நான் காலேஜ் போகணும்ல நினைச்சேன். நீ நினப்ப அன்னைக்கு நினைச்சில ராஜி அக்காவ. ஏதோ காலையில் 10 மணிக்கு 1 கிலோ அரிசி கூட ஷோரூம் மதியானம் 15 கிலோ அரிசி வரும் தந்தார்கள். ஒரு 3 கோழியும் சமைச்சு தந்தார்கள். 15 கிலோ அரிசி சாப்பிட்டீங்களா அப்பா? 15 கிலோ அரிசி யாரு சாப்பிடுவோம்? ஒரு வீட்டுக்கே அப்படி சமைக்க மாட்டாங்க. நான் காலேஜ் பொண்ணு. நீ நினைப்ப கடைசியில வத்தல் ஒரு டிசைன் ஆயிடுச்சு. ஆமா, வணக்கம். உங்க ராஜராஜ நண்பரைய சொல்லியிருக்காங்க. ஸ்டார் என்ன சாப்பிட்டீங்க? ஆமா தோழ, நான் தான் செஞ்சேன். கூழ் காய்ச்சினதெல்லாம் நான் தான். மாடியில போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல புழிஞ்சிட்டு வந்துருவாரு 1 கிலோ அரிசிய. அதாவது 1 கிலோ கூழ. ஹாய், ஐ ஆம் ஐபிஎஸ்சி ஸ்வீட்ஸ் அண்ட் வெல்கம். நலமா? ஏங்க நாட்டுல 1000 நடக்குது, லைவ் பக்கம் வந்துட்டீங்க. ஐபிஎஸ் சாப்பிட்டீங்களா? ஐபிஎஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. தோழரே டியூட்டிக்கு போகலையா? அந்த கதையா கேக்குறீங்க? அவரே சொல்லுவாரப்பா. எங்க மாம்ஸ் ரொம்ப பாவம். டேய், ஃபர்ஸ்ட் அக்கா, அதுக்குதான் வேலைன்னு வரணுங்கிறது. அப்ப எங்க அண்ணன் தான் பாவம். உங்க அண்ணன் தான் பாவம். பொறுமையா பண்ணா எதுவுமே நல்லா தானே இருக்கும். இப்ப தேவி அக்கா பெரிய ஆள். அவங்களே இன்னைக்குதான் வந்திருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு. என்ன நீங்க எல்லாரும் தேவிசால்னா அப்புறம் பரிச்சலையவே மறந்துட போறாங்க. போங்க. ஐயையோ, நீங்களா? ராஜராஜ நண்பரை முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வண்டி இல்லை தோழர். அதாவது அப்படி இழுத்துட்டு போனா பட்டையா அழகா விழும். தலைவர் டாக்டர் எழுதுன மாதிரி எழுதிட்டு வந்துட்டாரு புடவையில. அது என்ன ஆகி போச்சு, முழுசா ஒரு முனையில இந்த பக்கம் இழுத்தோம்னா அந்த பக்கம் அப்படியே வரணும். நான் இனிமேல் கூழும் காய்ச்சல வெத்தலம் போடல. போங்க. கொசு கடிக்குது. வண்டி இல்லை தோல. ஐபிஎஸ் வெல்கம். நாட்டுக்கு நல்லது பண்றவர். வாங்க, வணக்கம். ஸ்வீட்ஸ் அண்ட் இந்த ஸ்வீட்ஸ் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். மாலை நேர லைவ்ல வருவாங்க. என் லைவுக்கு தான். இப்போ என்னன்னா பாப்பா ஐபிஎஸ் அப்படி கூப்பிடணும்ட்டு திரும்ப போட்டுட்டு இருக்காரோ. ஐபிஎஸ் வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க மாம்ஸ்? நீங்க பாவம். இப்பதான் தெரியுது எனக்கு. டே, என்ன இப்படி தலைக்கு